வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பல யூடியூப் சேனலில் வந்து போட்டாங்க. ஸோ இது விஷயமா நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. கேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ எம்டி சார் எப்போ வெளியே வருவாங்க, அவங்க வருவாங்களா மாட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல நல்ல தகவல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபைலிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி அது ரெஜிஸ்டரும் ஆயிருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதை நீங்கள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேஸ் கோடு, அப்புறம் ஃபைலிங் நம்பர், அப்புறம் ஃபைலிங்கான டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆயிருக்குது. 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங்கான டேட் வந்து அதில் இன்னும் கொடுக்கல. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா சிஎன்ஆர் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்டேட்டஸ்னு போட்டு நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைலிங் நம்பரை கொடுத்து நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் வரத்துக்கு லேட் ஆகுது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வேறு ஒரு ஜட்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுடைய கேஸை எல்லாத்தையும் தெளிவாக படித்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா அந்த டேட்டை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் முன்னாடி போன வீடியோவில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நம்ம கேஸ் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 20க்கு மேலே தான் நம்ம கேஸ் வரா மாதிரி இனிமேல் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா புது ஜட்ஜி வராங்க, நம்மளோட கேஸை இனிமேல் அவங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க நம்ம கேஸை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, எப்போ வேணாலும் ஹியரிங் டேட் வரலாம். ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக தான் நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க, நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் ஒரு வருத்தப்பட வேணாம். ஸோ சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஹை அஃபிஷியலாக இருக்கட்டும், மற்ற தரப்புலேருந்து எந்த ஒரு தகவலும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, நம்பரும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் கிடைச்சது வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும். கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கும். இன்னும் ஒரு சில காரணங்களால் தள்ளி போயிட்டு தான் இருக்கும். அது ஜட்ஜி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸை ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஸோ நம்ம லாயர் தரப்புலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆதாரங்களையும் சப்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் வந்து இந்த முறை மெரிட்டில் தான் வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுபடி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். ஸோ யாரும் அவசரப்பட வேணாம், குழப்பமடைய வேணாம். ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தவறான முறையில் தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஸோ நம்ம எப்போதும் போல் ஒரு பாசிட்டிவான தகவலை நம்ம மைவி3 மெம்பருக்கும் சரி, நம்ம சேனல் மூலிமா யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு தகவல் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. எம்டி சார் கிட்டத்தட்ட இன்னும் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஹியரிங் டேட் கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 மெம்பர் யார் யாரெல்லாம் இன்னும் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களோ ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி மைவி3 மெம்பராக இருக்கட்டும், நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, ஒரு பாசிட்டிவாக இருங்க. ஒரு நல்லது நடக்கும். கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வருவாங்கன்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பேமெண்ட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். இதேமாதிரி வேறு நல்ல தகவலோட ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.